ஹலோ எவ்ரிஒன். சர்ச்சைன்னு சர்ச்சைக்கே பேர் போனவர் தான் வந்து டி.எம். கிருஷ்ணா. இப்போ இருக்கிற ரீசென்ட்டா அவர பத்தின ஒரு சர்ச்சைய பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப ரீசென்ட்டா லுங்கியில் வந்து மியூசிக் அகாடமிய கலக்கிய டி.எம். கிருஷ்ணா. அத பத்தி தான் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு குயிக் இன்ஃபோ பைட் பார்க்க போறோம். வெல்கம் டூ குழலி சதீஷ் விளாக். வாங்க நம்ம இத பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி டி.எம். கிருஷ்ணா எதுலெல்லாம் சர்ச்சைக்குள்ளானாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டி.எம். கிருஷ்ணா முதல்ல சர்ச்சையானது வந்து பெரும்பான்மையா இந்த கர்நாடக சங்கீதத்துல வந்து ஒரு பிராமணிக்கல் டாமினன்ஸ் இருக்கு அப்படின்னு பிரபல்யமா பேசினார். அதாவது பாடுறவங்களையும் சரி, கேட்கிறவங்களையும் சரி, அதுல நிறைய பிராமணிக்கல் டாமினன்ஸ் இருக்கு. இந்த கர்நாடக சங்கீதம்ன்றது வந்து எல்லாருக்குமான சங்கீதமா இருக்கணும், எல்லா கடவுளுக்கான சங்கீதமா இருக்கணும் அப்படின்னு அவரு மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணாரு. அது இல்லாம வந்து கடவுள் மறுத்த பெரியார வந்து நிறைய பாடல்களா வந்து டி.எம். கிருஷ்ணா வந்து பாட ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவருக்கு வந்து சங்கீத கலாநிதி அவார்டு குடுக்கும்போது நிறைய சங்கீத வித்வான்கள், நிறைய கர்நாடக சங்கீதத்துல ஃபேமஸ் ஆன சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து இந்த அவார்ட் செரிமனிய வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏன்னா வந்து கர்நாடக சங்கீதமே வந்து கடவுளை பத்தி போற்றி பாடுற ஒரு விஷயம் தான். அதுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப தேவை. ஆனா அவரு பெரியார் பாடல்களை வந்து பாடும்போது பெரியார் கருத்துக்கள் வந்து கடவுள் நம்பிக்கைக்கு எதிர்கொள்கைய கொண்டது. சோ அதனால வந்து அவரு கர்நாடக சங்கீதத்தை நிறைய வந்து அவமானப்படுத்திருக்காரு. மியூசிக் அகாடமியே வந்து நிறைய அவரு அவமானப்படுத்திருக்கிறாரு. சோ அதனால அவருக்கு நீங்க இந்த அவார்டை கொடுக்கும்போது நாங்க யாரும் அந்த அவார்ட் செரிமனிக்கு வரமாட்டோம், நாங்க எல்லாம் வந்து அந்த அவார்ட் செரிமனியை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேமஸான கர்நாடக வித்வான்கள், கர்நாடக சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து புறக்கணிச்சாங்க. இது இல்லாம வந்து அவரு நிறைய புக்ஸ் அந்த மாதிரி கூட எழுதியிருக்காரு. அதுல வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து சொல்லப்பட்ட ஒரு புக் வந்து செபாஸ்டியன்ஸ். அது இல்லாம இன்னொரு சர்ச்சைக்குள்ள ஆன விஷயம் என்ன அப்படின்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கான ஒரு ஃபண்ட், அந்த அவார்ட்ல எம்.எஸ். சுப்புலட்சுமி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அந்த அவார்ட் ரிசீவருக்கு வந்து ஒரு ஃபண்ட் வந்து ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த ஃபண்டை வந்து அவருக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமியின் பேர்ல வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. எம்.எஸ். சுப்புலட்சுமியோடைய பேரனே வந்து இந்த கேஸ வந்து பேரனா இல்ல மகனான்னு எனக்கு தெரியல. அவங்களே வந்து இந்த கேஸ வந்து போட்டிருந்தாங்க. அதுல அவர் குறிப்பிட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எம்.எஸ். சுப்புலட்சுமிய வந்து இழிவா வந்து டி.எம். கிருஷ்ணா வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் கொடுத்த டி.எம். கிருஷ்ணா வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் என்னைக்குமே வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமிய வந்து இழிவா பேசினதே இல்ல. அவங்கள போற்றி புகழ்ந்து மட்டும் தான் பேசியிருக்கிறேன். அப்படி அவர் எம்.எஸ். சுப்புலட்சுமிய பத்தி என்ன பேசினாரு அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு புக் தொகுப்பு ஒண்ணு அவரு வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமிய பத்தி எழுதினாரு. அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். உங்களால முடிஞ்சுச்சுன்னா நீங்க கூட அத வாங்கி படிங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அந்த தொகுப்போடைய பேரை வந்து போடுறேன். அந்த தொகுப்புல வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நீங்க எல்லாம் எம்.எஸ். சுப்புலட்சுமிய இவ்ளோ போற்றி புகழ்ந்து அவங்க இவ்ளோ ஃபேமஸா ஆனதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய அந்த அவங்க அவங்க சேர்ந்த அந்த ஜாதிய துறந்து அவங்க வந்து பிராமணிசத்தை வந்து எம்ப்ரேஸ் பண்ணதால தான். அவங்களோட தோற்றமும் அவங்களுடைய பல விஷயங்களும் வந்து அவங்க பிராமன் மாதிரி பிரதிபலிச்சதுனால தான் வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமியால இவ்வளோ ஃபேமஸா ஆக முடிஞ்சுச்சு. அவங்க வந்து இந்த பிராமணிசம் வந்து எம்ப்ரேஸ் பண்ணிட்டாங்க. இல்லனா வந்து இந்த கர்நாடக சங்கீத உலகத்துல வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி வந்து இவ்ளோ வந்து போற்றி புகழ்ந்திருக்க மாட்டாங்க. அவங்கள இவ்ளோ அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தொகுப்புல வந்து அவர் எழுதியிருந்தாரு. மற்றபடி வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமியோடைய பாட்ட பத்தியோ, அவங்கள பத்தியோ அவரு வந்து எந்தவித இழிவான சொல்லும் வந்து பேசல அப்படின்னு வந்து அவரு அதுக்கு விளக்கம் தெரிவிச்சிருந்தா கூட அவருக்கு வந்து அந்த ஃபண்டை கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து அவரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மார்கழி திருவிழாலயோ இல்ல இந்த மியூசிக் அகாடமி சார்ந்த எந்த ஒரு ப்ரோக்ராம்லயோ நான் பாட மாட்டேன். ஏன்னா வந்து இந்த கர்நாடக சங்கீதம் வந்து எல்லாருக்கான சங்கீதமாவும் இல்ல. அதுல வந்து ஒரு டாமினன்ஸ், ஒரு சமூகத்துக்கான மேல்தட்டு மக்களுக்கான
மாதிரியான ஒரு டாமினன்ஸ் வந்து இந்த கர்நாடக சங்கீதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மார்கழி திருவிழா இது எல்லாத்தையுமே வந்து கடந்த 10 வருஷமா வந்து தொடர்ந்து அவரு இதுல எதையுமே பாடாம இருந்தாரு. முரணா வந்து அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா வந்து புறம்போக்கு பாடல்கள் அப்படின்னு சொல்லி சென்னை புறம்போக்கு பாடல் அப்படின்னு ஒரு தொகுப்பு வந்து அவர் பாடினாரு. இந்த கர்நாடக சங்கீதம் எங்கெல்லாம் வந்து பாட மாட்டாங்களோ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லோக்கல் பஸ்ல போறோம். அந்த லோக்கல் பஸ்ல பாடுவாரு. நெறைய சேரியில, நெறைய வந்து கிராமங்கள்ல, நெறைய மீனவ சமுதாயத்துக்கு இடையே வந்து கச்சேரிகள், கர்நாடக சங்கீதங்கள்லாம் வந்து பாட ஆரம்பிச்சாரு. அத மாதிரி நெறைய சர்ச்சுகள்ல வந்து ஏன் கர்நாடக சங்கீதம் வந்து ராமர பற்றியும், ஹிந்து தெய்வங்கள பத்தி மட்டும் தான் போற்றணுமா? அப்படி கிடையாதுன்னு சொல்லி, ஜீசஸ பத்தி ஒரு தொகுப்பு எழுதி, அதுல ஒரு கர்நாடக சங்கீதமா அத தொகுத்து அவரு வந்து நெறைய சர்ச்சஸ்லயும் வந்து பாடியிருக்கிறாரு. இந்த மாதிரி நெறைய வந்து அ அ ஏற்கனவே செய்யாத விஷயத்த வந்து நெறைய இடத்துல வந்து இந்த மாதிரி செஞ்சபோது, கடந்த வருஷம் தான் வந்து அவரு வந்து இந்த 2024ல நான் வந்து இந்த மார்கழி திருவிழால நான் வந்து பாட ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி அவரு வந்து சொல்றாரு. இத சொன்ன உடனே வந்து நெறைய கர்நாடிக் சிங்கர்ஸ் வந்து இத புறக்கணிச்சாங்க. அவருடைய அவருடைய ஷோஸ் வந்து எதுவும் ஃபுல் ஆகாது. நெறைய பேர் வந்து அவர புறக்கணிப்பாங்க அப்படின்ற ஒரு சொல் தான் வந்து எல்லா மத்தியிலயுமே வந்து இருந்துச்சு. ஆனா, அதுக்கு கர்நாடக சங்கீதத்துக்கு ஒரு ஐகானா நிறுவன இந்த மியூசிக் அகாடமியோடைய மார்கழி திருவிழா வந்து அ கிறிஸ்ட க கிறிஸ்மஸ்க்காக வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த ஸ்பெஷல் ஷோல வந்து டி.எம். கிருஷ்ணா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. கடந்த 23ஆம் தேதி வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிய பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எல்லாரும் என்ன நெனச்சாங்க அப்படின்னா, இவரு இந்த மாதிரி நெறைய செயல்கள செஞ்சிருக்கிறாரு. மியூசிக் அகாடமி அவமானப்படுத்தியிருக்கிறாரு. கர்நாடக சங்கீதத்த வந்து ஒரு முறையா எல்லாரும் பண்ற மாதிரி வந்து அவரு பண்ணல. நெறைய வந்து ரெபெல்லியஸ் தாட்ட வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதுனால, இவருடைய நிகழ்ச்சிய வந்து நெறைய பேர் புறக்கணிச்சுருவாங்க அப்படின்றத தான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா, அதுக்கு நேர்மறையா என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயத்த பார்க்கணும். அவரு எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஒரு லுங்கிலயும், ஒரு கோவா சட்டையிலயும், அ கர்நாடக சங்கீதத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு அட்டயர்ல, ஒரு ரெபெல்லியஸான ஒரு அட்டயர்ல மியூசிக் அகாடமில வந்து கர்நாடக சங்கீதத்த பாட ஆரம்பிச்சாரு. அதுல வந்து அவரு வந்து மியூசிக் அகாடமில நெறைய அம்பேத்கர் பாடல்கள பாடுனாரு. அது இல்லாம ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா தென்பட்ட ஒரு பாடல் வந்து பெருமாள் முருகனுடைய நெறைய தொகுப்புகள பாடுனாரு. அதுல அவரு நிறைவா பாடுன ரொம்ப எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு பெரிய அப்ரிசியேஷன வாங்குன வந்து பெருமாள் முருகனுடைய ஒரு பாடல் சுதந்திரம் வேண்டும் அப்படின்ற ஒரு பாடல பாடி பயங்கரமான கிளாப்ஸும், பயங்கரமான அப்ளாஸும் வந்து வாங்கியிருந்தாரு. எல்லாரும் நெனச்சதுக்கு ஆப்போசிட்டா என்ன ஆச்சு அப்படின்னா, மியூசிக் அகாடமியே வந்து ஃபுல் ஆயிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து மியூசிக் அகாடமிக்கு வெளியில நின்னு இந்த கச்சேரிய கேட்கும்படி ஆச்சு. ஸோ இப்படி ஒரு ரெபெல்லியஸ் தாட் ப்ராசஸா நெறைய விஷயம் நம்ப வந்து தொன்று தொட்டு கர்நாடக சங்கீதம் இப்படிதான் இருக்கணும், இங்க தான் பாடணும், இந்த மாதிரி தான் உடை அணியணும் அப்படின்னு நெறைய விதிமுறைகள் வகுக்கிற இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல, இப்படி ஒரு ரெபெல்லியஸ் தாட் ப்ராசஸா கர்நாடக சங்கீதம் எல்லார பத்தியுமா இருக்கணும். இதனால நம்ப வந்து ஒரு சோசியல் இன்க்ளூசிவ்னஸ கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ கொண்ட டி.எம். கிருஷ்ணா, இந்த மார்கழி மாச திருவிழால 10 வருஷம் கழிச்சு பாடுனது எவ்ளோ வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல்லாவும், பயங்கர ஒரு வரவேற்பாவும், பயங்கரமான ஒரு அப்ளாஸையும் வந்து கொண்டு வந்தது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப மனநிறைவா இருந்தது அவரோட பாடல கேட்டு. இந்த பாடல் கச்சேரி முடிவடைந்த பிறகு டி.எம். கிருஷ்ணாவ கட்டி அணைச்சு அந்த மியூசிக் அகாடமியோடைய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவர பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க. நீங்க நிஜமா வந்து அந்த மியூசிக் அகாடமியோடைய அந்த நிகழ்ச்சி வந்து உங்களால ஏதாவது ஒரு காணொளியா பார்க்க முடிஞ்சுச்சு அப்படின்னா பாருங்க. அதுல வந்து அந்த பெருமாள் முருகனுடைய சுதந்திரம் வேண்டும் அப்படின்ற ஒரு தொகுப்பு அந்த பாடலையும் வந்து கேளுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நான் கடைசியா ஒண்ணு நிஜமா சொல்லணும். அவரு என்னதான் லுங்கிலயும், கோவா சட்டையிலயும் வந்திருந்தா கூட, அதுவும் வந்து ரொம்ப ஒரு ஏஸ்தெடிக் சென்ஸா தான் இருந்துச்சு. இந்த லுங்கி கூட வெள்ளையா இருக்கவங்க போட்டா தான் நல்லா இருக்கு. நம்பலாம் போட்டா எப்படி இருக்குமோ தெரியல. ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு நேரத்துல அவர் வந்து இப்படி ஒரு ரெபெல்லியஸ் தாட் ப்ராசஸோட இவ்ளோ நாள் இருந்து இப்படி ஒரு அப்ரிசியேஷன வாங்குறது வந்து நிஜமாலுமே வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தான். நிஜமாலுமே ரொம்ப அ ஒரு நல்ல விஷயமா தான் வந்து நான் பார்க்குறேன். நீங்கலாம் வந்து என்ன நினைக்கிறீங்க? கர்நாடக சங்கீதம் பாடணும் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும்.
இப்படிதான் உடை உடுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கர்நாடக சங்கீதம் வந்து எல்லாருக்கான சங்கீதம். யார் வேணா கத்துக்கலாம். ஆனா அத கத்துக்கும்போது இப்படியெல்லாம் பண்ணி தான் கத்துக்கணும் அப்படின்னு ஏதாவது நீங்க மனசுல நெனச்சு வச்சிருக்கீங்களா? அப்படின்றத வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய் ஃபார் நவ்.